بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஸ்லிமாக படைத்து நமக்கு இந்த உலகத்தில் அவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இன்னும் பெரும் பல பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கிறார். குறிப்பாக அல்லாஹ்வே இந்த மாதத்தில் அவனை வணங்கி அவனை பற்றி நாம் பேசுவது, சிந்திப்பது, கேட்பது என்பது அவன் எல்லோருக்கும் கொடுக்காத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான். இன்னும் நாம இந்த உலகத்தில் பாக்கியங்கள் என்று கருதக்கூடிய மனைவி, மக்கள், செல்வங்கள், இருப்பதற்கான உள்ள வீடு, வியாபாரங்கள், இன்னும் நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் தேவை என்று அவசியம் என்று நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தந்து வச்சிருக்கான். சரி, எல்லாத்தையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கான். ஆனால் மனிதனுக்கு நிம்மதி அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா யாரை கேட்டாலும் அவ்வளோ இல்லை, ஏதோ இருக்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அந்த நிம்மதி இல்லை, அந்த மன நிம்மதி ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்றாங்க. இந்த 3 விஷயத்தை கொண்டு இந்த உலகத்தை நீ பொருந்திக்கிட்ட அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. கஷ்டங்கிறதே உனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டென்ஷன் அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையை நினைச்சு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இந்த உலகத்தில் இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம், சில பேர்கள் காசு வேணாம் வேணான்னு சொல்லி என்னென்னமோ செய்வாங்க, ஆனால் அள்ளி திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் காசு வேணும் வேணும்னு என்னென்னமோ பல்ட்டிலாம் அடித்து பார்ப்பான், ஆனால் கிடைக்காது. இது என்ன அப்படின்னா யாருக்கு என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டானுங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு தந்திருக்கான் அப்படின்னா அது போதுங்கிற எண்ணத்தை கொண்டு நம்ம நிறைவு அடைகிறதே இல்லை. அவங்க ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் சம்பாரிச்ச போதுமா, இல்லை நான் இந்த இந்தியாவையே விளைக்கும் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க எல்லாம், அவங்க உலகத்தையும் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த மனிதனுக்கும் போதுங்கிற எண்ணமே வராது மௌத்து வரைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி போய், யா ரசூலல்லாஹ் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளை எனக்கு தாங்க அப்படி சும்மா ஒரு ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பொருள் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாரு, இல்லை பத்தலை, ஒன்றும் கொஞ்சம் தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கானோ அதை கொண்டு உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அதை பூர்த்தியாக்கிறோம். அல்லாஹ் உனக்கு ஒரு வசதியை, ஒரு நிலையை உன்னை வச்சிருக்கான் அப்படின்னா அல்லாஹ்க்கு நீ நன்றி செலுத்துங்க. செலுத்தினா எதை கொடுத்துருக்கானோ அதுலேருந்து உங்களுக்கு பறக்கத் செய்வோம். அப்போ நாம் கண்ணுக்கு தெரிய வர்றது தான் பறக்கத்து நம்ம நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இப்படி வாங்குறது எதற்கு சமம் அப்படின்னா, எவ்வளவோ சாப்பிட்றேங்க, எனக்கு பசியே தீரலை. எப்படி ஒரு பானை சோறு சாப்பிட்டேன், பசியே தீரலைன்னா அதுக்கு பேர் என்ன, நீ மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். வேற என்னமோ உள்ள உட்காந்துக்கிட்டு சாப்பிடுதுன்னு அர்த்தம். அப்போ இதை உதாரணம் காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு அல்லாஹ் கொடுக்கிறத நீ போதும்ட்டு நீ பொருந்திக்கிறலன்னா, இப்படி ஒரு மனிதன் நடந்தால் எப்படி அது லாஜிக்கான விஷயம் இல்லையோ அதே போன்றுதான் இது. அப்போ ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதை நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பொருந்தி கொண்டால்
இந்த உலகத்தில் ரிசுக்கை பற்றிய கவலை உனக்கு இருக்காது. ரிசுக்கை பற்றிய கவலை இருக்காது. ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க, நோய். இப்போ திடீர்னு ஒரு நோய் வந்துச்சுன்னா கவலைப்பட மாட்டோம். எப்போ நம்மளுக்கு கவலை வரும் அப்படின்னா, காசை செலவழித்து அதை செலவழித்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அது சரியாக போகலன்னு வச்சுக்கிறீங்களேன், கவலை வந்துடும். மூத்தா போகிறோம்லடா, கொண்டு போய் வச்சிட போகிறாங்க, பாத்தியா, அப்படியே நம்மளுக்கு மண்டை ஓடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு அல்லாஹ் நோயை சோதனையாக கொடுத்தான், அதை போக்கணும்னு நினச்சிருந்தா அல்லாஹ் உனக்கு போய்க்கிருப்பான். மருத்துவத்தில் சோதனை கொடுக்குற நோக்கம் என்னென்னு விளங்குனா அதை நம்ம இப்படிலாம் கவலைப்பட மாட்டோம். சோதனை அல்லாஹ் கொடுக்கறது எதுக்காக கொடுப்பான் அப்படின்னா, நாம் போகக்கூடிய ரூட்டு சரியில்லை அப்படின்னா அல்லாஹ் கஷ்டத்தை போட்டுருவான். அது என்ன அர்த்தம்? டே யூட்டர்ன் பண்ணுன்னு அர்த்தம். இவன் யூட்டர்ன் பண்ணாமல் நேரே போய்கிட்டே இருப்பான், அங்கே இது பேரிகாட்டை வச்சுருக்க இடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன, வாழ்க்கை வீணாக தான் போகும். அப்போ ஒரு சோதனை வருது அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம், என்ன பாவம் செய்கிறோம், என்ன தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு யோசிச்சா அல்லாஹ் அதுலேருந்து விலக்குவான். அதை யோசித்து பார்க்காம நம்ம காசு பணத்தை போட்டு அழிச்சாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஷிஃபா தரமாட்டான். ஆனால் ஒரு முஃமின் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலையில் பார்க்குறானா, ரசூலுல்லாஹ் சொல்கிற விஷயம், அப்போ அந்த முஃமின் என்ன நினச்சிருவான், சரி வாழ்ந்தாச்சு, என்னதுக்கு மேலே, அல்லாஹ் மௌத்துக்கு தயாராக சொல்கிறான் போல தெரியுது, அதுக்கு ஆயத்தமாகுங்கிற ஏற்பாட்டில் இறங்கக்கூடியவன் தான் இதில் இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம். மூணாவது ஒரு விஷயம், சில பேருக்கு சில எதிரிகளை கொண்டு மிக பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அவன் வாழ்க்கையில் நினைச்சே பார்த்துருக்க மாட்டான், இதுலேயே போய் சிக்கிடுவான் தெரியாமல். சிலரை நம்பி செய்கிறது, சிலரை நம்பி ஒரு பிஸ்னஸில் பெருசாக காசை போட்டு அப்படியே போண்டியாக போகிறது, அல்லது கோர்ட்டு கேஸுன்னு போகிறது, இப்படி தன்னுடைய லெவலுக்கு தனக்கு தாங்க முடியாத சில பிரச்சனையில் போய் மூழ்கிடுவான். அப்படி ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை எத்தி வச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நினச்சி பாருங்க, அத்துனியா சிஜ்னில் முஃமினீன் வல் ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் முஃமின்களுக்கு சிஜின்னா என்ன, சிறைச்சாலை. மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்குத்தானே அவன் ஒரு கட்டுப்பாடை போட்டுக்கிட்டு அல்லாஹ்க்காண்டி வாழ்றான் பார்த்தீங்களா, இந்த உலகம் சிறை மாதிரி இருக்கும், ஆனால் மறுமையில் சொர்க்கம். அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த காலங்களை நம்மளுடைய மனசை அலைபாய விடாமல் கட்டுப்பாடை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னதை தர்றான், சொர்க்கத்தை தர்றான். அப்படிங்கிறத இங்கே நினைச்சு வாழணும், அப்போ தான் அந்த தன்மை வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதி இல்லாமல் போகிறது, போட்டி போராமையில் போகிறது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வனஸா யதஹு, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்து சொல்லுவான், நாளை சொர்க்கத்தில் இந்த போட்டி போராமை எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த போராமை அப்படிங்கிற அந்த தன்மையை மனுஷனுடைய உள்ளத்திலேருந்து அல்லாஹ் எடுத்துருவான். உலக மறுமையில் சொர்க்கவாதிகள்லையும் தரஜாக்கள் இருக்குமா. அந்த தரஜா எப்படி இருக்கும்னா, இந்த சொர்க்கவாதிக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள சொர்க்கவாதி எப்படி இருப்பாங்கன்னா, இங்கேருந்து பார்த்தா நட்சத்திரம் எவ்வளோ தூரமாக தெரியுதோ அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்களா அடுத்த தரஜா. ஆனால் அவங்கள பார்த்து போராமையோ, அவனை மாதிரி நாளாக தொழுதுருக்கலாமே, அவனை மாதிரி ஓதி இருக்கலாமே அப்படிங்கிற பேச்சு அங்கே வராது. ஏன் அப்படின்னா, அந்த புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறது, இந்த தன்மையவே அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, உள்ளத்திலேருந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போனா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் அதை எடுக்கலைன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் அது நம்மளுக்கு இருக்குது, ஆனால் அப்படி ஒரு குணத்தை நம்மளுக்கு தந்திருந்தாலும் நாம தான் என்ன செய்யணும், அந்த குணத்தை அப்படியே பூட்டி மூட்டை கட்டி தூக்கி போட்டுறோம். நமக்கு தெரிய கஷ்டப்பட்டான் ஒருத்தன், இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உனக்கு நல்லா பரக்கத் செஞ்சிருக்கான், அதுக்கு ஒரு காரணமாக நாம் இருந்திருக்கலையேன்னு நம்ம கவலைப்படணுமே தவிர, எனக்கு பார்க்க எப்படி இருந்தான் இன்னைக்கு பாரு, இரு நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு அவனுக்கு பிளான் பண்ணுறது. இதெல்லாம் வந்து அப்படி இல்லை. அதனால் பெருமை மிக்கவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறரை பார்த்து நாம் வந்து போராமப்பட ஆரம்பித்தோன்னா அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான், நம்ம தான் வீட்டில் தூங்காமல் கிடப்பான் அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு. அதனால் யாருக்கு நிம்மதி கெடும் அப்படின்னா நமக்கு தான். பெருமை மிக்கவர்களே, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி வாழக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னை உங்களை வாக்கில்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.